அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கும் நமது குடும்ப உறவுகளுக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் தந்திருக்கின்ற இந்த இனிய நாளில் நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்தியருள வேண்டுமென இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்களையெல்லாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை இன்றுமென்றும் வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இன்றுமென்றும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால்தான் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 12-17 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால்
நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் முன்னிலையில் நின்று அவர் ஓடி போவார். நேர்மையாளரே மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்போர் மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தோருக்கு காப்பாளாகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தை உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை வசனங்கள் 10-17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்.
இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறை இல்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மனம் நிறைந்த மகிழ்வோடு இன்றைய வாசகங்கள் நமது வாழ்வுக்கு தருகின்ற வாழ்க்கை பாடங்களை இதயத்தில் இருத்திக் கொள்ள நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். கடவுளை அன்பின் உருவமாக உற்று நோக்குகிற போது அவரை அன்பின் அடையாளமாக நாம் கண்டுகொள்ள முடியும். நட்பின் இலக்கணத்தோடு கடவுளை உற்று நோக்குகிற போது அவரை விட மிகச்சிறந்த நண்பரை நாம் அகிலத்தில் கண்டுகொள்ள முடியாது. ஒரு தாய்க்குரிய இயல்புகளோடு இறைவனை உற்று நோக்குகிற போது நம்மீது அவர் காட்டுகிற அன்பையும் தியாகத்தையும் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். தந்தைக்குரிய ஒரு மனநிலையோடு கடவுளை உற்று நோக்குகிற போது அவரது கண்டிப்பையும் அவரது அரவணைப்பையும் அவரது வழிகாட்டுதலையும் நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுளை அப்பா தந்தை என அழைக்க உரிமை கொண்டவர்கள் நாம் என்பதை நாம் இன்னும் ஆழமாக இதயத்தில் இருத்திக் கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக் கொள்ள அழைப்பு விடுப்பது போல அவருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பல நேரங்களில் கவலைகள் சூழுகிற போதும் துன்பங்கள் மேலோங்குகிற போதும் என்ன செய்வது என தெரியாமல் திகைக்கின்ற போதும் அப்பா தந்தையே எங்களுக்கு துணையாக இரும் என்று சொல்லி இந்த இறைவனை உற்று நோக்குகின்ற நபர்களுள் நாமும் ஒருவராக இருக்கின்றோம். கடவுளை நம்பிக்கையோடு உற்று நோக்கி அவரிடமிருந்து பல்வேறு நலன்களை பல நேரங்களில் பெற்றுக்கொண்டவர்களுள் நாமும் ஒருவராக இருக்கிறோம். கடவுள் எனக்கு என்ன செய்து விட்டார் என்ற கேள்வி நம் இதயத்தில் வந்தாலும் கூட நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்க்கிற போது எண்ணற்ற விதமான நன்மைகளை நமக்கு செய்தவராக இந்த இறைவன் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கடவுளை அப்பா என உரிமையோடு அழைக்கின்ற நாம் அத்துணை பேருமே அவர் மகன் என்று சொல்லுவதற்கு தகுதி உடையவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த மகன் இவரே என்று சொல்லி இயேசுவை அவர் சுட்டி காட்டினார். இந்த இயேசுவை போன்ற ஒரு வாழ்வு நமது வாழ்வாக இருக்க வேண்டும். இயேசுவை போலவே இந்த அகிலத்தில் நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது. பொதுவாக இயேசுவை போல வாழ வேண்டும் என சொல்லுகிற போது இயல்பாக நம்மிடத்தில் பல எண்ணங்கள் உதயமாவது உண்டு. இயேசுவை பற்றி அறிவிப்பது எளிது, இயேசு இதை சொன்னார் அதை சொன்னார் என சொல்லுவது எளிது. ஆனால் இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் இருப்பது என்பது சொல்வதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் செயல் என்று வருகிற போது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று எண்ணுகிற மனிதர்களாகத்தான் நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை திருப்பி பார்க்கிற போது நாம் பல நேரங்களில் எப்படி இந்த இயேசுவை போல இந்த அகிலத்தில் நாம் வாழ்வது என எண்ணக்கூடும். இந்த இயேசு ஒருவர் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என சொன்னவர். உங்களுடைய ஆடையை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நீங்கள் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என சொன்னவர். கடவுளை மட்டும் நம்பி இருங்கள் என சொன்னவர். இப்படி சொன்ன இயேசுவை போல நாமும் இந்த அகிலத்தில் இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்டால் நம்மை இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்து பிழைக்க தெரியாத ஒரு மனிதன் இவன் என்று ஏளனமாக எண்ணி விடுவார்களோ என்ற
ஒரு எண்ணம் நமக்குள் வருவதும் உண்டு. ஆனால் உண்மையிலுமே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை விவிலியத்தின் துணை கொண்டு திருப்பி பார்க்கிற போது சுருக்கமாக இந்த இயேசுவின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிற வாழ்க்கைக்கான பாடம். இந்த இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். காணுகிற நபர்களுக்கெல்லாம், தன்னிடம் தேடி வருகிற நபர்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற நன்மைகளை முன்னெடுப்பவராக இந்த இயேசு இருந்தார். நீங்களும் நானும் நமது வாழ்வில் நம்மால் இயன்ற நன்மைகளை செய்பவர்களாகவும், முடிந்த அளவிற்கு நாம் காணுகிற நபர்களுக்கெல்லாம் நலம் எனப்படுகின்ற காரியங்களை செய்துவிட்டு நகருகிற நபர்களாகவும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது இந்த இயேசுவை போலவே இந்த சமூகத்தில் நீங்களும் நானும் வாழ முடியும். இந்த இயேசுவை போல வாழ வேண்டுமாயின் முதலில் இந்த இயேசுவை நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்படி இறைவனின் விருப்பத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த அகிலத்தில் நம்மில் ஒருவராக அவர் பயணம் செய்தாரோ அவரை போல நாமும் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் இன்று நாம் வாழுகிற சூழல், நாம் வாழுகிற சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என எண்ணுகிற போது எதுவாக இருந்தாலும் அது எனக்கு முதலில் கிடைக்க வேண்டும், எனக்கு பிறகுதான் மற்றவருக்கு என்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் இன்று நம் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் நாமும் ஒருவராகத்தான் அவர்களுள் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்மை முன்னிலைப்படுத்துவதை விட மற்றவரை முன்னிலைப்படுத்தி நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற போது அது இறைவனுக்கு உகந்த வாழ்வை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கான முதல் படியாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவை போலவே இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக நன்மைகளை முன்னெடுத்து கொண்டே நாளும் பயணிப்பதற்காகத்தான் ஒவ்வொரு புதிய நாளையும் இறைவன் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்வை நாம் திருப்பி பார்க்கிற போது நாம் எந்த அளவிற்கு நல்லவர்கள், எந்த அளவிற்கு தீயவைகள் நமக்குள் இருக்கிறது என்பதை நம்மை விட வேறு யாரும் அவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான குற்றம் குறைகள் நம்மிடம் இருந்த போதும் கூட இறைவன் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு புதிய நாளை கொடுக்கிறார். இந்த நாளில் இந்த மனிதன் தன் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வான். இந்த நாளிலிருந்து இந்த மனிதனின் வாழ்வு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். இந்த நாளிலிருந்து இந்த மனிதன் என் விருப்பப்படி இந்த அகிலத்தில் உள்ள நபர்களுக்கு தன்னால் என்ற நன்மைகளை முன்னெடுத்து கொண்டு பயணிப்பான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் ஒவ்வொரு புதிய நாளையும் உங்களுக்கும் எனக்குமாக தந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் நம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற நபர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை அறிந்தவர்கள் என்பது மட்டுமல்ல நமது பெருமை, இந்த இயேசுவின் வார்த்தைகளை அனுதினமும் வாழ்வாக மாற்றிக்கொள்வதுதான் நாம் கொள்ளுகிற பெருமையாக அமைய வேண்டும். வெறுமன நான் கிறிஸ்தவன் என சொல்லி மார்தட்டி கொள்ளுவதோ, ஜெபமாலை அணிந்து கொள்வதோ, பல பேர் பார்க்கின்ற போது சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வதோ மட்டுமல்ல நாம் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளம். நம் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பது நமது சொல்லிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும். வாய்ச்சொல் வீரர்களாக மட்டும் இருந்துவிட்டு சென்றால் அது ஏற்புடைய ஒரு வாழ்வு அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இயேசுவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போது வெறும் வாய்ச்சொல் வீரராக மட்டும் அவர் இருக்கவில்லை. அன்பை போதித்தார், இரக்கத்தை போதித்தார், மன்னிப்பை போதித்தார். அவர் போதித்த அனைத்தையும் தன்னுடைய வாழ்வில் அபரிவிதமாக பின்பற்றுகிற நபராக இயேசு தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். எனவேதான் இயேசுவை இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி கடவுள் பெருமை கொண்டார். அந்த கடவுள் பெருமை கொள்ளுகிற வகையில்தான் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் நாம் வாழுகிற சமூகத்தில் நல்லது செய்வதற்கு கூட நாளும் காலமும் வரும், அப்போது செய்யலாம் என்ற மனநிலையோடு நகருகிற நபர்களுள் ஒருவராக நாமும் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலிருந்து நல்லது செய்ய வேண்டும் என எண்ணுகிறோம். ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வருகிற போது நாளையிலிருந்து தொடங்கலாம், மறுநாளையிலிருந்து தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டு நகருகின்ற நபர்களாகத்தான் நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் வருடத்தின் முதல் நாளில் பலவிதமான திட்டங்களை நாம் எடுப்பது உண்டு. இந்த ஆண்டு முழுவதும் நான் இப்படி இருக்க போகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் விவிலியம் வாசிக்க போகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் ஒருவருக்கு உதவி செய்ய போகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் நான் அனுதினமும் திருப்பலியில் பங்கெடுக்க போகிறேன் என பலவற்றை நமக்குள் சொல்லிக் கொள்வோம். ஆனால் நாளைய தினத்திலிருந்து தொடங்குவோம், நாளை மறுநாளிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி செய்ய விரும்புகிற நன்மைத்தனங்களை கூட நேரமும் காலமும் வரட்டும் என தள்ளி போட்டுவிட்டு நகருகிற நபர்களுள் ஒருவராக பல நேரங்களில் நமது வாழ்வும் இருக்கக்கூடும்.
ஆனால் இறைவன் நல்லது செய்வதற்கு நேரமும் காலமும் வரும் என காத்திருக்க வேண்டாம். நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இதயத்தில் எழுகிற போதே, உங்கள் சிந்தனையில் அப்படி ஒரு சிந்தனை உதயமாகின்ற போதே அந்த நன்மை தனங்களை முன்னெடுப்பவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நமக்கு வலியுறுத்துகிறார். ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக தீய ஆவியினால் பிடிபட்டு கூன் விழுந்த நிலையில் இருந்த ஒரு பெண்மணியை ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறார். அதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள். நேரடியாக இயேசுவிடம் பேசுவதற்கு அச்சம் கொண்ட அவர்கள் ஜாடையாக பேசுவது போல அங்கிருந்த மக்களை பார்த்து இயேசுவுக்காக பேசுகிறார்கள். 6 நாட்கள் இருக்கிறது வேலை செய்ய, 7ஆம் நாளில் எதற்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 6 நாட்கள் இருக்கிறது, எனவே சென்று விட்டு நீங்கள் மற்ற நாட்களில் வந்து நலம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாதீர்கள், ஓய்வு நாளில் நீங்கள் குணப்படுத்தாதீர்கள், ஓய்வு நாளில் எதுவும் செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜாடை மாடையாக இயேசுவினிடத்தில் பேசுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களை அன்போடு உற்று நோக்கி, ஏன் இந்த நாளில் நன்மை செய்யக்கூடாதா? நீங்கள் எந்த நன்மையும் செய்வதில்லையா? யார் சொன்னா நன்மை செய்வதற்கு நேரம் வரும் என காத்திருக்க வேண்டும் என்று? நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் நேரத்தையோ காலத்தையோ எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். நன்மைகளைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு எடுத்துரைத்தார். யூதர்களை பொறுத்தவரையில் ஓய்வு நாள் சட்டத்தை இறுக பற்றி பிடித்துக் கொண்டவர்கள். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருந்தது. அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது ஓய்வில்லாமல் உழைக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்படி கடினப்பட்ட நேரங்களிலிருந்து கடவுள் தங்களை காத்திருக்கிறார். எனவே நாம் ஓய்ந்திருக்கின்ற நாளில் இறைவனை நினைவு கூர்ந்து, இறைவன் இந்த ஓய்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மகிழுகின்ற மனிதர்களாக, கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஓய்வு நாள். ஆனால் இந்த ஓய்வு நாளில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என பலவிதமான சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு நன்மைத்தனங்களை கூட செய்யக்கூடாது என்ற மனநிலையோடு அவர்களின் வாழ்வு இருந்தது. எந்த அளவிற்கு என்றால், உயிர் போகின்ற நிலையில் இருந்தாலும் கூட அவருக்கு உதவி செய்வது ஓய்வு நாளாக இருந்தால் செய்யக்கூடாது என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக யூதர்கள் இருந்தார்கள். இந்த மனநிலை இறைவனுக்கு ஏற்ற மனநிலை அல்ல. இதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் ஓய்வு நாள் என்பதை தெரிந்தும், யூதர்கள் இதை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்திருந்தும், அந்த நாளில் அவர்கள் அனைவரும் காணும் வகையில் அங்கு நலமான ஒரு பணியை இயேசு முன்னெடுக்கிறார். இந்த இயேசுவை போலத்தான் நீங்களும் நானும் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். எப்போது இந்த இயேசுவை போல நலமான பல நல்ல பணிகளை இந்த அகிலத்தில் நாம் முன்னெடுக்க துவங்குகிறோமோ, அப்போது இறைவன் விரும்புகிற மக்களாக, இறைவனின் விருப்பத்தின்படி வாழுகிற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். நாம் இறைவன் விரும்புகிற மக்களாக, உரிமையோடு அவரை அப்பா தந்தை என அழைக்கின்ற உரிமை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் நமக்கு தருகின்ற வார்த்தையாகவும் இருக்கிறது. தன்னுடைய வாழ்வில் உரிமையோடு கடவுளை இறுக பற்றி பிடித்து கொண்ட இந்த பவுலை போல தன்னுடைய வாழ்வில் இந்த இயேசுவை இன்னும் ஆழமாக இதயத்தில் நிறுத்தி அவரை போலவே பல நன்மை தனங்களை முன்னெடுத்து பயணித்த பல புனிதர்களை போல நீங்களும் நானும் இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் இயன்றளவிற்கு நன்மை தனங்களை முன்னெடுத்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகிறோம். வெறுமன அப்பா தந்தை என அழைக்கின்ற உதட்டளவில் கடவுளை அழைக்கும் மக்களாக மட்டும் இருந்து விடாமல், உள்ளத்தில் இந்த இறைவனின் வார்த்தைகளை இருத்தி அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளுமே இறைவன் கொடுக்கிற ஒவ்வொரு புதிய நாளிலுமே இறைவன் விரும்புகிற மக்களாக, இயன்ற நன்மைகளை இயன்ற நபர்களுக்கு செய்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இறைவன் நமக்கு அருள் தர வேண்டுமாய் இணைந்து தொடர்ந்து இத்திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், திருப்பாதத்தில் என ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன், திருப்பாதத்தில் என ஏற்க வேண்டும். உன்னருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட, உன்னருள் துணை நம்பி
வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீ ஏற்பீர். ஏழையன் காணிக்கை இறைவா ஏற்பாய், இணைக்கும் உறவாய் இறைவா ஏற்பாய். என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். தலைவன் உன் பீடத்தில் காணிக்கையாய், தகுதியில்லா என்னை உன் அன்பினார் தயவுடன் ஏற்பாய். பலி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு என்றுமென்றும் இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலையில் இணைந்திருப்பவர்களையும் இணைய வழியில் இப்பலையை கண்டு செவிப்பவர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் நீரே உடனிருந்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்றைய நாளில் இயற்கை எய்தியோரையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் தம்முள் கொண்டிருக்கின்ற அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே என்றும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாய் என்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.